அப்பா ரொம்ப நாளாச்சு பொம்பளை வேஷம் போட்டு குடிக்கவே முடியல. அவன் வர்றானே. பரவாயில்ல, இந்த மாதிரி மாடர்னா இருக்கிறது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும். பிடி. கேடுகட்ட குடும்பமா இருக்கு. எனக்கும் ஒரு தம்மு கொடு. டீச்சர், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அதான் ஏற்கனவே கொடுத்துட்டேனே, இன்னொன்னு என்ன கொடுக்கறதுக்கு? சிகரெட் இல்ல, சீக்கிரட். என்னது? உன் மடியில படுக்கணும். நீ சொல்றதுக்குள்ள படுத்துட்டீங்க. நீ எப்ப சொல்றது, நான் எப்ப படுக்கிறது? இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். 2 பனியன் 2 அண்டர்வேர், இது 2 பிளவுஸ் 2 பாவாடை நானே கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். டீச்சர், நீ எல்லாமே பொம்பளை தான், ஆனா ஒன்னே ஒண்ணுலதான் எனக்கு சந்தேகம். எதுல? அதாவது இந்த குரல் ஆம்பளை மாதிரி இருக்கு. அது நான் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னால எங்க அம்மா ரத்த கண்ணீர் படம் பார்த்துட்டு வந்தாங்க. அதுல இருந்து எனக்கு எம்ஆர்ஆத குரல் மாதிரி வந்துருச்சு. நமக்கு குரலா முக்கியம், குரல் மாதிரி இருக்கிற இந்த உடம்புதான் முக்கியம். எனக்கு மூச்சு திணறுது. யாராவது பாத்திர போறாங்க? யாரும் வீட்டுல இல்ல. என் பொண்டாட்டிய கடைக்கு வெண்ணெய் வாங்க அனுப்பிச்சிருக்கேன். இப்ப சொல்லு, நீங்க வெண்ணெய் வாங்கிட்டு வர்றீங்களா? இல்ல, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது எப்படிங்க? முதல் பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவ கிடக்குறா கருப்பி. நான் இந்த சிகப்பிய கல்யாணம் பண்ணிக்கிறேன், கருப்பிய டைவர்ஸ் பண்றேன். அட பாவி, அட சண்டாளி, டான்ஸ் காரியா வந்து என் புருஷனை மயக்கிட்டியே. அட பாவி, என்ன கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இங்க நெய்யா குடுக்குறியா? அடியே என் சக்கலாத்தி, படுத்துக்கிட்டு போஸ்டா குடுக்குற போஸ். எந்திரடி, எந்திரி. ஆம்பளை. நான் ஒரு ஆம்பளையவா லவ் பண்ணிருக்கேன். ஐயோ, ஆம்பளைன்னு தெரிஞ்சிருந்தா நான் முதல்லயே உங்களை காதலிச்சிருப்பேனே. சண்டாளி, கட்டின புருஷனை கண் முன்னால வச்சுக்கிட்டு கண்ட ஆம்பளைய லவ் பண்றியா? நீ மட்டும் என்னையா கட்ட பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு கண்ட பொண்ணுகளை காதலிக்கலாமா? ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? ஐயோ, உங்க நியாயத்தை விடுங்க, என் நியாயத்துக்கு வாங்க. இந்த அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ரெடியா தான் இருக்காங்க. இந்த அம்மாவுடைய பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. வாய் உளறி சொல்லிட்டேன். ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? அதெல்லாம் முடியாது. ஃபாதர், நான் கல்யாணம் பண்ணிட்டா இவரத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லன்னா தங்கச்சி எவனே ஒருத்தர் எடுத்துட்டு ஓடின மாதிரி நானும் ஒரு ஆள் எடுத்துட்டு ஓடிடுவேன். அப்ப நான் இல்லையா? அந்த ஒரு ஆள் நீங்க தாங்க. நல்ல வேளை நான் பழச்சேன். என்னங்க, ஒழுங்கா கட்டி வச்சிருங்க. ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு ஓடினாள் குடும்பம்னு பேரு. ஓடினாள் வாழ்க்கையில் ஓரத்திற்கே ஓடினாள் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துரும். அதுவும் சரிதான். வா மகளே, கைய பிடிங்க. ஐயோ, என்னங்க அவங்க ஆரம்பத்துல இருந்து அலையுறாங்க? சும்மா ரெடி, நீ கைய கொடு. நீங்க பிடிங்க. 16 பெத்து பெருவாழ்வு வாழுங்க. 16 பெத்து எப்படி பெருவாழ்வு வாழ்றது? 2 போதும். முயற்சி பண்றோம். சார், சார், சார். என்ன சார்னா சாரி வந்து நிக்குது? யாரு மணி? வணக்கம் சொல்றேன். நான் தான் நாட்டிய கலா பூசணி ரஞ்சினி குஞ்சித பாதம். இவ்வளவு பெருசா வச்சிருக்கேன், சுருக்கி வச்சு கூடாது. வேணும்னா உங்களுக்கு சின்னதா வச்சுக்கோங்க, எனக்கு இவ்வளவு பெருசு வேணும். பேரு யாரு மணி? உனக்கு என்ன வேணும்? டான்ஸ் மாஸ்டர் வேணும்னு சொன்னீங்களா? ஆமா. அதுவும் பொம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணும்னு சொன்னீங்களா? அதனாலதான் நான் சேலை கட்டிட்டு வந்தேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனும் டான்ஸ் மாஸ்டர். அவன் ஆம்பளை ஆச்சா, நீங்க பொம்பளை வேணும்னு சொன்னீங்களா? அதனாலதான் நான் வந்தேன். என்னது? நீங்க எனக்கு சகோதரி மாதிரி, நீங்க எனக்கு அக்கா, உங்களுக்கு நான் தங்கச்சி. என்னை விட உங்களுக்கு பெருசு எது? மனசு. என்னங்க, டான்ஸ் டீச்சர் வரணும்னு கேட்டீங்களே, பொம்பளை டீச்சர் வந்திருக்காங்க. பொம்பளை டீச்சர்? என்னங்க, எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. இவங்க டான்ஸ் மாஸ்டர், இவரு என் புருஷன். வணக்கம். வணக்கம். இவர் எங்க பாக்குறாரு? உங்களைத்தான் பாக்குறாரு. அங்க பாக்குறாரு? அங்க பார்த்தா உங்களை பார்த்த மாதிரி இருக்கும், உங்களை பார்த்தா அங்க பார்த்த மாதிரி இருக்கும். அவருக்கு அரை. நீங்க யாராருக்கெல்லாம் டான்ஸ் கத்து கொடுத்துருக்கீங்க? லலிதா, பத்மினி, ராகினி. சினிமா நடிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லலிதாவுக்கு நான் தான் கத்து கொடுத்தது. அவங்க செத்து போயிட்டாங்க. அதுக்கு நானா பொறுப்பு. அந்த ராகினிக்கு நான் தான் கத்து கொடுத்தது. அவங்களும் செத்து போயிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? பத்மினி இருக்காங்களே, அவங்களுக்கு நான் கத்து கொடுக்கல. இவ்வளவு பெரியவங்களுக்கு டான்ஸ் கத்து கொடுத்துருக்கீங்களே, சம்பளம் ஜாஸ்தி கேட்பீங்களா? சம்பளம்? கொல்லாத சம்பளம் கொடுத்துட்டாம் போச்சு. ஆகா ஆகா, நல்ல மண்ணுல புடுங்கிற வள்ளிக்கிழங்கு மாதிரி தளதள தளதளன்னு இருக்காங்களே, இவங்களை விடவே கூடாது. ஏமா, சம்பளம் எவ்வளவு கேக்குறேன்? சம்பளம் என்னங்க, நான் சொல்லி கொடுக்கிற மாணவி. எனக்கு புடிச்சு போச்சுன்னா போதும், சம்பளமே வேண்டாங்க. பாப்பாவை கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். பாப்பா, என்னங்க இவரை கூப்பிடுங்க. எதுக்கு? நீங்க பக்கத்திலே இருங்க. ஏதாவது ஏடா கூட ஆகி போச்சுன்னா. பாப்பா, இதான் பாப்பா, இது டான்ஸ் மாஸ்டர். வணக்கம் சொல்லிக்கமா. அப்படி இல்ல, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. என்னமா இது? தங்கச்சி வரும்போது இப்படித்தான் ஆடுச்சு. அடாடாடாடா,
கற்பூரம் மாதிரி கப்புன்னு பத்திக்கிட்டீங்களே. எங்க அம்மா என்னங்க, நான் கூட தான் பெட்ரோல் மாதிரி பக்குன்னு பத்திக்குவேன். வணக்கம் சொல்லிக்கம்மா. எல்லாம் சாவு ஊருக்கு போற ஆளுங்களா? இந்தா சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. கரெக்ட். அப்போ எப்ப ஆரம்பிக்கலாம்? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இந்தா ஒரு வாரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். நல்ல காரியத்தை ஒத்தி போடவே கூடாது. நீ இன்னைக்கு இப்பவே ஆரம்பிச்சிடணும். மாஸ்டர், நீங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஏன்னா அப்ப அவனே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். வாத்தியார் சொன்னபடி நீ என்கிட்ட பாட்டு கத்துக்க வந்திருக்க. இப்ப நான் குரு, நீ சிஷ்யன், புரிஞ்சுதா? பாட்டு கத்துக்கும் போது வாடி போடின்னு கூப்பிட கூடாது, டீச்சர்னு மரியாதையா கூப்பிடணும். சரிதாண்டி டீச்சர். என்னது? சரிதாங்க டீச்சர். குருதட்சணை ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? குரு தட்சணையா? அப்படின்னா? முத பாட்டு கத்துக்க வரும்போது தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, பணம் இதெல்லாம் ஒரு தட்டுல வச்சு எனக்கு கொடுக்கணும். ஆஹா, நான் ஒண்ணு கொண்டு வரலையே. தெரியுமே. பையில ஏதாவது பணம் வச்சிருக்கியா? இருக்கு, ₹1 இருக்கு. சரி சரி கொடு, இதையும் குருதட்சணையா வச்சுக்கிறேன். பாடுறேன் கேளு. ஐயோ, குரலா இது? இத வச்சு எப்படி பாட போற? நான் சமாளிச்சிருவேன். கிழிச்ச. நீ என்ன பண்ற? விடிய கால நேரத்துல கழுத்தளவு தண்ணியில நின்னுக்கிட்டு தினமும் சாதகம் பண்ணணும், அப்பதான் உனக்கு பாட்டு வரும். சரிதான் போடி, அதெல்லாம் என்னால முடியாது. என்னது போடியா? இப்ப நான் குருடா. பெரிய குரு, ஆலடிக்காத. அப்படியா? ஐயோ, வேணா டீச்சர், வேணா டீச்சர். நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்கிறேன் டீச்சர். ஏண்டி என்ன இப்படி சித்திரவதை பண்ற? வெட வெடக்கிற குளூர்ல ஐஸ் மாதிரி இருக்கிற இந்த தண்ணியில நிக்க வச்சுட்டேடி. பின்ன பாட்டு கத்துக்கிறதுனா சும்மாவா? கஷ்டப்பட்டு தான் கத்துக்கணும். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு என்னால பாட்டு கத்துக்க முடியாது. குளூர்ல உடம்பெல்லாம் விரைச்சு போச்சு. நான் கரைக்கு வந்துடுறேன். வந்துடுவியா நீ? வந்தா என்னடி செய்வ? வாத்தியார் கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ, வாத்தியார்ட்ட மட்டும் சொல்லிடாதடி. எவ்வளவு நேரம் வேணாலும் நான் தண்ணிக்குள்ளே நிக்கிறேன். அப்ப 1/2 மணி நேரம் அங்கேயே நின்னு சாதகம் பண்ணிட்டு வா. தாம் தித் தாம். இப்படி எல்லாம் வராது. நான் சொன்னதை நீ சொல்லி ஆடணும். தாம் தித் தாம். தாம் தித் தாம். கிடைக்கிறத தை. கிடைக்கிறத தை. என்னது? கிடைக்கிறத தை. நான் என்ன சட்ட தைக்கவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்? ஐயா, இது வேணாம். ட்விஸ்ட் சொல்லி கொடுக்கட்டுமா? ட்விஸ்ட்னா என்ன டீச்சர்? ட்விஸ்ட் டான்ஸ்னா சிகரெட்டை குடிச்சிட்டு கீழே போட்டு அணைக்கும் போது இப்படி ஆடுவாங்களே, அதுக்கு பேர் தான் ட்விஸ்ட். நான் போய் சிகரெட் குடிச்சிட்டு வரேன். விட்டா சுருட்டே குடிச்சிட்டு வந்துருவா போல இருக்க. இதெல்லாம் வேணாம், உனக்கு நேரடியாவே சொல்லி தர்றேன். ஒண்ணு இல்ல டீச்சர், என்ன இது? என்னது விரலையே பால் கறக்குற? அது இல்ல, கையெல்லாம் எப்படி மொரமொரன்னு பெருசா இருக்கு? ஒண்ணு இல்ல, ஜதிக்கட்ட அடிச்சு அடிச்சு விரல் எல்லாம் பெருசாயிடுச்சு. கைய கிடக்கட்டும். டீச்சர், காலு கூட பொம்பளை கால் மாதிரியே இல்லையா? பல வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கேனா? நான் ஆடாத ஆட்டமா? ஆடி ஆடி அகன்றுச்சு. வெக்கமா இருக்கு. பொம்பளைக்கு பொம்பளை என்ன வெக்கம் டீச்சர், சொல்லுங்க. அது சரி, பொம்பளைக்கு பொம்பளை தானே. 1ஆம் நம்பருக்கு வருது. இவ்வளவு தானே, போயிட்டு வாங்களேன். நான் போயிட்டு வர வரைக்கும் சும்மா இருக்காத, ஆடிக்கிட்டே இரு. ஐயோ, வந்துருச்சு. என்னப்பா? கண்ணு கட்டி. என்னப்பா? இல்லம்மா, உன்னால ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்க. அப்பா பொண்ணு கிட்ட சொல்ற விஷயம் இல்ல இது, இருந்தாலும் வேற வழி இல்லாம சொல்றேன். சொல்லுங்க பண்ணா. ஒண்ணும் இல்ல, இந்த லெட்டரை டீச்சர் கிட்ட கொடுத்துடணும். அப்பா, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, லவ் லெட்டர் கொடுத்துரு. ஒரு வெள்ளத்தோல பாத்திர கூடாத, உடனே செட்டப் பண்ணிடுவீங்க. இது அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா? இத மட்டும் அம்மாவுக்கு தெரியாம ரகசியமா வச்சிருந்தேன்னா இந்த நைனா உன்னை ஐநா சபை வரைக்கும் ஆட வைப்பேன். சரி 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 சரி.